போன சாப்டரோட முடிவுல அந்த கேட்டமன் கிட்ட எல்லாருமே மாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஜீவே வந்துட்டு இவளுடைய லெவல பார்த்து இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றது இம்பாசிபிள் அப்படின்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த கேட்டமனும் ஜம்ப் பண்ணி அவங்க முன்னாடி வந்துட்டு, என்ன பொடி பசங்களா, அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் சென்ஸை வச்சு இந்த கேட்டமனை கண்டுபிடிச்சாங்க. அந்த பையனை பார்த்து, ஏ ஹேண்ட்ஸம், நீ அந்த பார்க்குல என்டர் ஆன உடனே எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹண்ட் பண்றதுக்காக முன்னேறி வர, இதே நேரத்துல சிவி வந்துட்டு இதை தவிர்த்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க ஸ்மோக் கேஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ் ஸ்மெல் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவளுடைய ஸ்மெல் சென்ஸ வீக் ஆக்கிடும். அப்பதான் அவளால இவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே கொஞ்ச நேரத்துல இவங்களும் சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டு உடனே கிட்ட இருந்த பொண்ணும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம். ஸ்கூலுடைய அப்ளிகேஷன்ல இந்த மிஷனுடைய இன்ஃபர்மேஷனை இன்கரெக்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். உடனே இந்த சீனியர் பையனும் ஜீவே இங்க நடந்த விஷயத்த உடனடியா டீன்மாக்கு நோட்டிஃபை பண்ண, அந்த கேட் உமனுடைய அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை கூட அப்படியே அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இமிடியேட்டா ஆளுங்களை வர சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்க, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த மிஷினை நான் மட்டும் எடுக்கல, சென்னும் அந்த கேட் உமனை தான் தேடிட்டு இருக்கான். இன்கேஸ் அவளை கண்டுபிடிச்சிட்டானோ அவன் டேஞ்சர்ல மாட்டிப்பான். இல்ல, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவனை உடனடியா வார்ன் பண்ணணும். என்னதான் அவன் எனக்கு அநாயங்கா இருந்தாலும் சரி. ஆனா என்கிட்ட அவன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு வேற வழியே இல்ல. ஷான் கிட்டதான் அவன் நம்பரை கேட்கணும்னு சொல்லிட்டு கால் பண்றான். இதே நேரத்துல அந்த கேட்டுமன் வந்துட்டு, ச்சே, கை கிட்னு யாரையா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இத பார்த்து அந்த கேட்டுமனும், இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அதுவும் பார்க்க என்னோட டைப் மாதிரி இருக்கான், சம்டைம்ஸ் நம்ம யாரைய மிஸ் பண்றது கூட வரமா மாறிடும். ஆனா என்ன பண்றது, என்ன மீட் பண்ணது உன்னுடைய பேட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போக, பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா இருப்பான் அப்படின்னு அவளை அட்டாக் பண்ண போக, நம்ம ஹீரோவுடைய ஸ்பீடை பார்த்துட்டு இவன் என்னை விட ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதே அவன் ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச். அடுத்த நிமிஷமே அங்க இருக்க வால்ல மோதி கோவத்தோட நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறான். உடனே சென் வந்துட்டு, பரவாயில்ல, என்னோட 50% ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணியுமே உனக்கு அவ்வளவா டேமேஜ் ஆகல. இதை கேட்ட அந்த கேட்டமனும், இவன் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா இவனுடைய பவர் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க, அது மட்டும் இல்லாம அவன் ஜென்ஃபியூஸ் இன்னும் அப்ளை பண்ணல, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல என்னுடைய லைஃப் நான் இங்க முடிச்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோ சும்மா விடுவான், பின்னாடியே ஸ்பீடா ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரு கிக்க அவன் மேல லான்ச் பண்றான். அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு அவளுடைய நெக்க பிரேக் பண்ணிடுது. இருந்தாலுமே அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவளுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே போக, இத பார்த்து சென்னும் அவ ரெக்கவர் ஆகுறதுக்குள்ள இங்கேயே இவ கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கீழ இருந்து ஒரு ஸ்டோன் எடுக்கிறான். அடுத்த நிமிஷமே அவளுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷர் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த கேட்டோமன் வந்துட்டு டெத் ஆகுற ஸ்டேஜுக்கு போனா அவளுடைய பிளட் பஸ்ட் வந்துட்டு ட்ரிகர் பண்றது மூலியமா அட்வான்ஸ் லெவலுக்கு ரீச் ஆவான். ஆனா இதோடைய எஃபெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற சைடு எஃபெக்டை இவ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இத பார்த்த ஹீரோ வந்துட்டு, சாரிங்க, யாரோ நினைச்சிட்டு உங்களை அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, பதிலுக்கு அந்த கேட்டோமனும் மனசுக்குள்ள, இவனுடைய ஸ்ட்ரென்த் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவனுடைய ஆக்ஷன் அன்பிரடிக்டபிளா இருக்கு, என்கிட்ட இந்த பிளட் போஸ்ட தவிர்த்து வேற எந்த ட்ரம் கார்டும் இல்ல, இன்கேஸ் இன்னொரு ஹிட் அவன்கிட்ட வாங்கினா கண்டிப்பா நான் இறந்துருவேன், இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போக, சடனா அவளுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு அயன் ராட் வந்துட்டு அவளுடைய தலையை ஹிட் பண்ணுது. கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணாம அடுத்துன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஹிட்ட அவளை நோக்கி லான்ச் பண்றான். ஃபைனலா அவளுடைய கதை அங்கேயே முடிய அவ நார்மல் ஃபார்முக்கு மாறிடுறான். இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுடைய போட்டோ எடுத்து யூனிவர்சிட்டி ஆப்ல அப்லோட் பண்றான். மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வெரிஃபை பண்றதுக்காக. அப்படியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணி இங்க நடந்ததை சொல்லிட்டு, கேட்டோமனோட பாடி இங்கதான் இருக்கு அப்படின்னு அந்த லொகேஷனை ஷேர் பண்றான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பெண்டிங் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இவகிட்ட இருந்து லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ண, ஆக்சுவலா அவகிட்ட இருந்து கோடெக்ஸ் 36% கிடைக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்ப அப்சர்வ் பண்ணது அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆன ஒரு ஜென் ஃபியூசருடைய லைஃப் ஃபார்ம், அதனாலதான் அது அந்த கோடெக்ஸ பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இதே நேரத்துல ஜிவி வந்துட்டு டீன்மாக்கு கால் பண்ணி, இப்ப நான் எடுத்த மிஷின் வந்துட்டு ஒரு சூசைட் மிஷின், இன்கேஸ் நான் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தேன்னா நாங்க எல்லாருமே இறந்துருப்போம், அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி ஆப்ல இன்கரெக்டான இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த கேட் உமன் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 6th ரேங்க் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவ ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். இது கேட்டு டீன்மாவும், என்னது ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா? அங்க எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல, நான் இதை டைரக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். ஏன்னா அவர் தான் இந்த மிஷினை அப்லோட் பண்றவரு. அப்படியே இந்த காலம் கட்டாக ஜீவே வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆகுறதுதான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி அவுட் சைட்ல இருக்கிறது அந்த கேட் உமன் நம்மள ஃபாலோ பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நம்மளே சான்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். உடனே பக்கத்துல இருக்கவளும், ஜீவே இது கொஞ்சம் பாருன்னு சொன்னா, அதுல நம்ம ஹீரோ அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு போட்டிருக்கேன். அவன் எப்படி மேனேஜ் பண்ணிருப்பான்னு கேட்க, இதை பார்த்த ஜீவையும், அவ ஆர்டினரி லெவல் 9th ரேங்க், இவன் இப்பதான் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்கான், அப்புறம் எப்படி இந்த மிஷினை இவனால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு யோசிக்க, அப்படியே 1 வீக் அப்புறம் ஷானும் நானும் வீக்கெண்ட முடிச்சுட்டு காலேஜுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தோம். அப்போ என்னுடைய மொபைல்ல நான் அந்த கேட்டமன் மிஷினை கம்ப்ளீட் பண்ணதுனால 300 கிரெடிட் பாயிண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மிஷினுடைய ரிவார்ட் 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டிபிகேஷன் வர அதை ஓபன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன் இன்கரெக்டா இருந்ததுனால அந்த 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ் 200 கிரெடிட் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கேன். அடிஷ்னலா அந்த 100 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு காம்பன்சேஷனா கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த ஷான் வந்துட்டு, யூனிவர்சிட்டியுடைய சிஸ்டம் ரொம்ப தப்பா இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீ ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த கேட் உன்னை டிஃபீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் வீக்கா இருந்திருந்தனா அந்த இடத்துல உன் உயிரே போயிருக்கும். பதிலுக்கு சென்னும் நீ சொல்றதும் கரெக்ட் தான். அடுத்த மிஷின் நான் சூஸ் பண்ணும்போது நான் இன்னும் ஃபோக்கஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் மிஷின்ல இருந்து உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்பதான் உன்னுடைய காம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை கேட்டு ஷானும், ஃபைனலா உன் கூட சேர்ந்து ஒரு மிஷின் போக போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட, இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க கிரெடிட் பாயிண்ட்ஸை வச்சு 45 kg இருக்க ஒரு ஸ்லக் மீட்டை ஆர்டர் பண்றான். உடனே ஷான் கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது மியூட்டன் பீஸ்ட் வேணுமான்னு கேட்க, அவளும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளால 2.72 kg ஈகிள் மீட்டை வாங்க முடியும். உடனே ஹீரோவும் சரி நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்ல, பதிலுக்கு ஷான் வந்துட்டு இல்ல நான் ஆர்டர் பண்றேன், என்கிட்ட 90 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றான். இதே நேரத்துல சென்னும் நூடுல்ஸ் குக் பண்ணி 2 பேருமே சாப்பிட, உடனே காலிங் பெல் சத்தம் கேட்க நானும் போயிட்டு ஆர்டரை வாங்கிட்டு வந்தேன். ஷான் கிட்ட அந்த ஈகிள் மீட்டை கொடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னான். அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிட, உடனே நான் வந்துட்டு அந்த ஸ்லக் மீட்டுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலியமா கோடெக்ஸ் 100% மெட் பண்ணிட்டேன். அதுடைய ஆட்ரிபியூட்டை நான் அன்லாக் பண்ணேன். ஆக்சுவலா இந்த ஸ்லக்கை பொறுத்த வரைக்கும் இது கிட்ட இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, என்னதான் காயப்பட்டாலும் அது ரேபிடா ரீஜெனரேட் ஆயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டேன் உடனே இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய கையை காயப்படுத்தி பார்க்கறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அது சரியாயிடுது. இது எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சிவியரா இன்ஜூர் ஆனாலுமே இந்த ஸ்லக்குடைய ரீஜெனரேஷன் ஸ்கில்ல வச்சு அதை கியூர் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்கு பதில் இவன் இறந்துட்டானா இந்த ஸ்கில் ஒர்க் ஆகாது. இதே நேரத்துல திரும்பவும் காலிங் பெல் சத்தம் கேட்க, இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க? ஷான் நீ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியான்னு கேட்க, பதிலுக்கு அவ்வளவு இல்லைன்னு சொல்ல, டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது ஜீவை தான். உடனே அவ வந்துட்டு இந்த மாதிரி லேட் நைட்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்க, பதிலுக்கு அவ்வளோ இல்ல அந்த கேட்டோமனை எப்படி வின் பண்ண அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கியூரியஸா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்துட்டு அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட, இதை கேட்டு அவளோ அங்க இருந்து கிளம்பி போக, உடனே ஷான் வந்துட்டேன் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் உள்ள வா ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொல்ல, அவளும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் தான் ஷான் என்கிட்ட சொன்னோம், அந்த ஜீவே வந்துட்டு உண்மையிலேயே நல்ல பொண்ணு. அந்த கேட்டோமனுடைய மிஷின் வந்துட்டு இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்ளைன் பண்ணியிருந்ததுனால உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி வார்ன் பண்ணான். உடனே நான் வந்துட்டு உனக்கு ஓகேனா நெக்ஸ்ட் டைம் அவளை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டான். அப்படியே இந்த சினிமாவுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல லியோவும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. டீன்மா வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி டைரக்டர் கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தான். ஏன்னா அவர் தான் மிஷின்ஸை லான்ச் பண்றவரு. ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்டா பேசினது கடைசியில ஃபைட்ல போய் முடிஞ்சிருச்சு. உடனே சாங் வந்துட்டு நீங்க பேசுறது அந்த கேட்டோமன் மிஷினை பத்தியான்னு கேட்க, பதிலுக்கு லியோவும் ஆமா அதே மிஷின் தான். டீன்மா இந்த அளவுக்கு கோப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்ல, ஏன்னா அந்த தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனால அவர் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். அவர் இடத்துல யாரு இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க. உடனே லியோ வந்துட்டு அந்த டீன்மா பொண்ணும் நீயும் சேம் லெவல்ல தான் இருக்கீங்க, நீ மட்டும் எப்படி அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணு கேட்க, பக்கத்துல இருந்த சாங்கும் ஒருவேளை ஸ்ட்ராங்கான டீம்மேட்ஸை கூட்டிட்டு போனியோ இல்லைன்னா ட்ராப் ஏதாச்சும் செட் பண்ணியா அப்படின்னு கேக்குறப்போ, ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்க கேக்குறதுனால ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் யாரையும் என் கூட சேர்த்துக்கல, எந்த ஒரு ட்ராப்பையும் ஃபிக்ஸ் பண்ணல, வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதுவும் சோலோவை போய் கில் பண்ண அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொல்ற நீ உன்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை எங்ககிட்ட ஹைட் பண்றியான்னு கேட்க, உடனே சாங்கும் நீ ஜோக் தானே பண்ற அப்படின்னு சொல்ல, நானும் தலையில கைய வச்சுட்டேன். இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த டேஸ்ல இவங்க எவ்வளவு நல்லவங்க
நல்லவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க கிட்ட உண்மையா சொல்றதுனால எனக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். என்னுடைய ரிசர்ச்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். பாடி டெம்பரிங் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப செகண்ட் ரவுண்டுடைய மிடில் ஸ்டேட்ல நான் இருக்கேன். இதை கேட்ட லீவும் சந்தோஷத்துல நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஹெவன்ல இருந்து ரிவார்டு வந்திருக்கேன். சென், உன்னால இந்த பியூர் பிளட் ஹியூமன் பாத் வந்துட்டு ஃபியூச்சர்ல கிரேட் சக்சஸ் அடைய போகுது. அந்த நாள் வரும்போது உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் பேச போறாங்க. அது மட்டும் இல்ல, உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. உன்னோட பாடியில மட்டும் ஆர்ஜின் எனர்ஜி இருந்துருச்சுன்னா நீ எர்த்த சேர்ந்தவனா இருந்திருக்க மாட்டேன். அதுக்கு பதில் ஆர்ஜின் லேண்ட சேர்ந்தவனா இருந்திருப்ப. உடனே ஹீரோ வந்துட்டு என்னது ஆர்ஜின் லேண்டான்னு கேட்க, பதிலுக்கு லியோவும் இந்த இடத்துல மியூட்டன் பீஸ்ட் இருக்கிற மாதிரியே எக்ஸ்ட்ராடனரி பீயிங்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்ட்ராடனரி பீயிங்ஸ் எல்லாமே ஆர்ஜின் லேண்டை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, எர்த்த சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம அவங்கள கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். இதை கேட்ட சங்கம், அப்ப அவங்க இருக்கிறது உண்மையா? இவ்வளவு நாளா நான் பேபியன்ல இருக்கேன், ஆனா நீங்க இத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு லியோ ஆர்ஜின் எனர்ஜின்னு என்னன்னு கேட்க, பதிலுக்கு அவரும் அது வந்துட்டு ஒரு யூனிக் எனர்ஜி, ஆர்ஜின் லேண்ட சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். சிமிலரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்க பிளட் கியூஐ அப்புறம் மென்டல் எனர்ஜி, அதே மாதிரிதான் அதுவும் ஒரு எனர்ஜி. உடனே சென் வந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்றது, அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்க, இப்போதைக்கு அதுக்கான கிளியர் ஆன்சரை என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பீயிங்ஸ 2 பேரை தான் நான் பார்த்திருக்கேன் என்னுடைய என்டையர் லைஃப்லயே. இதை கேட்ட சாங் வந்துட்டு உங்களுடைய பயாலஜிக்கல் லெவல் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க், அப்புறம் எப்படி உங்களால அவங்கள மீட் பண்ணிருக்க முடியும்? ஈவன் தோ ஆர்ஜின் லேண்ட பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கே அட்வான்ஸ் லெவல் தேவைப்படுது. இதை கேட்டு லியோவும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆர்ஜின் லேண்ட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒன்னு அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அதுக்கும் மேல இருக்க ஹையர் லெவல்ல இருக்கணும். ஆனா அதுக்கு கீழே இருக்க இந்த ஆர்டினரி லெவல் அவங்களால அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஆனா நான் வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஆர்ஜின் லேண்ட்ல மீட் பண்ணல, அதுக்கு பதில் நம்மளுடைய இடத்துல மீட் பண்ணேன். அதுல ஒருத்தி வந்துட்டு ஃபீமேல், என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட 10 இயர்ஸா டிசபிளா இருக்கா. ஆனா அவளை எங்க கண்டுபிடிச்சாங்கிறது எனக்கு தெரியல. உடனே ஹீரோ வந்துட்டு இப்ப இவர் சொல்ற அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, கெய்சு, நம்ம ஷானுடைய சீனியர் சிஸ்டர். இதே நேரத்துல லியோ வந்துட்டு அந்த செகண்ட் பர்சன் இந்த பிளட் டெம்பரிங் டெக்னிக்கை எங்க கண்டுபிடிச்சணும், அதே ஏன்ஷியன்ட் ரூயின்ல தான் அந்த பர்சனையும் நான் பார்த்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னது எல்லாமே டாப் சீக்ரெட், இது எக்காரணத்து கொண்டும் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. இதை கேட்டு சாங்கும் கவலைப்படாதீங்க டீன், எப்பவுமே இந்த விஷயம் வெளியில போகாதுன்னு சொன்னா, பதிலுக்கு அவரும் உங்க 2 பேரையும் நான் டச் பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன கூப்பிட்டு உன்னுடைய ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், ஏன்னா அப்பதான் ஹெரிட்டிக் கல்ட்டு சேர்ந்தவங்களுடைய பார்வை உன் பக்கம் திரும்பாது. உண்மையே சொல்லணும்னா இந்த யூனிவர்சிட்டிலேயே அந்த கல்ட்டு சேர்ந்தவங்க இருக்காங்க. உன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மேட்சை நீ சூஸ் பண்ணணும்னா உன்னுடைய சிஸ்டர் சாங்கோடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா அவளும் உன்ன மாதிரியே ஆர்டினரி லெவல் 9th ரேங்க். நீ எதை பத்தியும் கவலைப்படாம மிஷின் எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். உடனே சென் வந்துட்டு லியோ அந்த ஓர்ஜின் லேண்ட பத்தி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்க, பதிலுக்கு அவரும் அந்த ஓர்ஜின் லேண்ட பத்தின விஷயம் எல்லாமே கிளாசிஃபைடு, எனக்கும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியாது. நீ அட்வான்ஸ் லெவல ரீச் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அது வேஸ்ட் தான். வேணும்னா ஒண்ணு மட்டும் சொல்றான், அந்த ஓர்ஜின் லேண்ட்ல இருக்க பீயிங்ஸ் எல்லாமே நமக்கு எனிமி தான். அவங்க எல்லாமே எர்த்தை இன்வைட் பண்ணி நம்ம எல்லாருமே அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம பூமியில இருக்கு. இதே நேரத்துல ஒரு கால் வருது, நான் வந்து கிளம்பிட்டேன். உடனே சாங் வந்துட்டு எப்படி உன்னுடைய பயாலஜிக்கல் லெவலையும் பாடி டெம்பரிங்கோடைய ப்ராக்ரஸையும் டீனுக்கும் பிரின்சிபல் இவானுக்கும் தெரியாம மறைச்சேன். பதிலுக்கு சென்னும் சாரி சிஸ்டர், இப்போதைக்கு அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டேன். அப்படியே மனசுக்குள்ள என்னுடைய சிஸ்டம் தான் என்னுடைய ட்ரம் கார்டு, அதை பத்தி யாருக்கும் சொல்ல விரும்பல. ஆனா அவங்களும் விட்டுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். பதிலுக்கு அவங்களும் நம்ம 2 பேரும் சேம் லெவல்ல இருக்கிறதுனால ஒரு ஸ்பேரிங் மேட்ச் போடலாமான்னு கேட்க, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். உடனே சாங் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் மசில் அப்புறம் போன் 3த்தையுமே 20% நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ உன்னால முடிஞ்ச எல்லா வித்தையும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அவங்க 2 பேரும் ஸ்பேரிங் மேட்சுக்கு ரெடியாக. உடனே சாங் வந்துட்டு நீ வந்து அட்டாக் பண்ண, நான் அதை டிஃபெண்ட் பண்றேன், உன்னுடைய ஸ்ட்ரைக் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் பார்க்கணும். இதை கேட்டு ஹீரோவும் ஓடி வந்து ஒரு கிக் வைக்க, அந்த பவர் ரொம்ப இன்கிரெடிபிளா இருந்துச்சு. வெறும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கான், ஆனா என்னுடைய அப்டம்னை இன்ஜூர் பண்ணிட்டான். நான் செகண்ட் லெவல் மசில் ட்ரைனிங் பண்ணியுமே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் கூடிய சீக்கிரத்துல என்ன சர்பாஸ் பண்ணிடுவான். இப்ப கூட எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு, அவன் இன்னும் என்னை விட ஸ்ட்ராங் ஆகல. உடனே சின்ன பார்த்துட்டு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். அந்த கிக் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உன்னுடைய ஆப்போனண்ட்டுக்கு சீரியஸான இன்ஜுரியை கொடுக்கணும், அதுவும் ஒரே பஞ்ச்ல. நீ இப்ப எய்ம் பண்ணது என்னுடைய வைட்டல் பாயிண்ட்ல. ரியல் காம்பாக்ட பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆர் டெத் தான். இங்க ஃபேரா ஃபைட் பண்றதுலாம் வேலைக்கு ஆகாது. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரியல் ஃபைட்டா ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அகைன்ஸ்டா 5 மினிட்ஸ் தாக்கு பிடிப்பேன்னு நினைக்கிறேன். உடனே ஹீரோவும் மாஸ் அட்டாக் பண்ண வரேன். 2 பேருமே ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட கை ஓங்க சாங் வந்துட்டு மனசுக்குள்ள நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்போ எப்படி இவனால என்னை எதிர்த்து போராட முடியுது? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நான் தோத்துருவேன் அப்படின்னு நினைக்கேன். ஹீரோ வந்துட்டு இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு சாங்குடைய அட்டாக்க பிளாக் பண்ணாம வாங்கி டிஃபீட் ஆயிடுறான். உடனே சென்னுக்கு கையை கொடுத்து தூக்கி, நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண இன்னைக்கு. உனக்கு பெட்டரான ஃபியூச்சர் இருக்கு. என்னுடைய 90% ஸ்ட்ரென்த்தை உன்னை வின் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதை வச்சு பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நான் உனக்கான மேட்சா இருக்க மாட்டேன். நீ பாடி டெம்பரிங் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டல. சரி வா, அப்பேச்சரை ஓபன் பண்ற டெக்னிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் ரிசர்ச்ல நான் அப்பேச்சரை எப்படி ஓபன் பண்றதுன்னு ஒரு டெக்னிக்கை பார்த்தேன். வா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா அங்க ஒரு இடத்துல அவங்களுடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் 366 அக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுவே பாடி டெம்பரிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் 4 அப்பேச்சரை ஓபன் பண்றது ரொம்பவே ஈஸி. அது எக்ஸாக்டா நம்ம ஹார்ட்டை சுத்தி லொக்கேட்டா இருக்கு. அந்த 4 அப்பேச்சரை நீ சென்ஸ் பண்ணிட்டனா உன்னுடைய கியூஐயும் பிளட்டையும் வச்சு அதை ஸ்ட்ரைக் பண்ணு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா ஹார்ட் இன்ஜூர் பண்ணிடக்கூடாது. உடனே ஹீரோக்கும் ஹார்ட் கிட்ட பெயின் வந்துட அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே சாங் வந்துட்டு அப்பேச்சரை ஓபன் பண்ற அளவுக்கு உன்னுடைய பாடி இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம்னு நினைக்கிறான். அப்படி இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட் தப்பா இருக்கலாம். இதே நேரத்துல லியோ ஃபேமிலியுடைய பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு மாஸ்டர் ஃபைனலா ஒரு ஜீனியஸை கண்டுபிடிச்சிட்டான். அவனுடைய பொட்டன்ஷியலை வச்சு நம்மளால அப்பேச்சரை ஓபன் பண்ண முடியும். ஆர்டினரி லெவல்ல ஸ்டக் ஆயிருக்க நம்ம பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா அவனால எவால்வ் பண்ணி அட்வான்ஸ் லெவலுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம ரேர் எபிக் லெவல்ல கூட நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நீங்க அவனை நம்பி இருக்கலாம். உங்களுக்கு போதுமான அளவுக்கு கியூவையும் பிளட்டையும் சப்ளை பண்ணி உங்களுடைய லைஃப அவன் சஸ்டைன் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கஃபேன்ல நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய ப்ரொடெக்ஷன் சப்போர்ட்டோட அந்த ஜீனியஸ் பையன் நம்ம பேப்லியான லீட் பண்ணிட்டு போவோம். ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வந்திருக்காது. என்னாச்சு, மாஸ்டர் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு யோசிக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கஃபேன்ல இருந்து இன்னொரு சத்தம் வந்திருக்கும். இதை கேட்ட லியோவும் ஒரு 1 வேர்ட் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாருன்னா ஒரு நாளைக்கான எனர்ஜிய அவர் உடம்பு ஆல்ரெடி உறிஞ்சிருச்சு. நாள் ஆக ஆக அவங்க ரொம்ப பலவீனமா ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கதை முடியறதுக்குள்ள சென் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணணும். இதே நேரத்துல சென்னு வீட்டுக்கு வந்துட்டேன். ஷான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னுடைய மாஸ்டர் வந்துட்டு ஜென் ஃபியூஷனுக்கு ஷெட்யூல் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க அசூரா ஜெல்லி ஃபிஷ்ஷை தான் என் கூட ஃபியூஸ் பண்ண போறாங்க. என்னுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல இதுதான் எனக்கு சூட் ஆகுமோ. இதை கேட்டு சென் வந்துட்டு அது ஒரு லோ லெவல் மியூட்டன்ட், ஆனா அதோடைய கிங் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு எவால்வ் ஆகும். உன்னுடைய மாஸ்டர் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க, நீ அவங்க அட்வைஸை கேளு. உடனே ஷான் வந்துட்டு அவங்க அசுரா கிங் ஜெல்லி ஃபிஷ் உடைய ஜீனை தான் எனக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ண போறாங்களாம். அது வந்துட்டு அட்வான்ஸ் லெவல், ஆனா என்னுடைய பாடி வந்துட்டு வீக்ல. இன்கேஸ் அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா நான் பெர்சக்கா மாறிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, ஆக்சுவலா பெர்சக்குங்கிறது ஜென் ஃபியூஷன் பண்ணி கண்ட்ரோல் இழந்த ஒரு ஹியூமன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த கேட்டு முன்ன வச்சுக்கலாம். இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அசுரா ஜெல்லி ஃபிஷ்ஷே ரொம்ப ரேரான விஷயம், அதுல கிங் அசுராங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இவன் வந்துட்டு ரொம்பவே வெல்தி போல, எனக்கும் அந்த மாதிரி மாஸ்டர் கிடைச்சா நல்லா இருக்கும். உடனே ஷான் கிட்ட போயிட்டு நீ கவலைப்படாத, இந்த அசுரா ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது நேச்சுரலாவே ஹியூமன் பாடியோட ஹைலி காம்பாக்டபிலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஜென் ஃபியூஷன் காம்பாக்டபிலிட்டி 21%. சோ நீ பயப்படணும்னு அவசியம் இல்ல. உடனே ஷான் வந்துட்டு இதுல ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, பதிலுக்கு நானும் அப்படி சைடு எஃபெக்ட் வந்தாலும் அது உன்னுடைய ரீப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஆனா நம்ம தான் ட்ரீட்மெண்ட் மூலயமா உன்னுடைய எக்ஸை ப்ரிசர்வ் பண்ணிட்டோமே. ஒருவேளை அப்படி இல்லாம உன்னுடைய அப்பியரன்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உனக்கே நல்லா தெரியும், கேட் மாதிரி காதும் ஃபாக்ஸ் மாதிரி டெய்ல் வச்சிருக்க பொண்ணுங்க தான் இங்க ரொம்பவே பாப்புலர். இதை கேட்ட ஷான் வந்துட்டு அப்ப அந்த அசுரா ஜீனை இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், இன்னும் பிரிட்டியா இருப்பேனான்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டேன். உடனே ஷான் வந்துட்டு அவளோட மொபைல்ல அசுரா கிங் உடைய பிக்க காட்டிட்டேன். இது என்னுடைய மாஸ்டர் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாம 10,000 கிலோமீட்டர் டீப் சீக்குள்ள போயிட்டு இந்த பிக் எடுத்திருக்காங்க. அந்த பிரஷரை தாங்குற அளவுக்கு அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவங்க இப்ப கரண்டா ரேர் லெவல்ல இருக்காங்க. நானும் அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கானா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உடனே ஹீரோ வந்துட்டு உன்னுடைய காம்பாக்டபிலிட்டி 21%, ரேர் என்ன எபிக் லெவல் கூட நீ அப்ளைன் பண்ணலாம். வாட்டர் ரிலேட்டட் ஜென் ஃபிஷ் நீ அப்ளைன் பண்ணலாம். அதுக்கு தேவையான ரிசோர்ஸை பத்தி நீ கவலைப்படாத. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு, மணியை கெயின் பண்ணி உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவேன்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.